Hello, namaste. This is your English class Tangam. Take your English book. Take on pencil also. Book page number 136. Book page number 136. You will take it. First division. Up to first division we are completed in last class. Yes or not? Yeah. Now we want to continue. Second division, answer the following questions. Answer the following questions. First one, why did Manju's parent leave the village? Leave na போறது எதுக்காக வந்து மஞ்சுவோட பேரண்ட் அந்த வில்லேஜ் விட்டு வெளியில போனாங்க அப்படிங்கறத. First one, Manju's parent leave past tense left. Leave past tense left. Okay? Manju's parents மஞ்சுஸ் மேல அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் பண்ணுக்கணும். மஞ்சுஸ் அப்போஸ்ட்ரோஃபி போட்டா உடைய மஞ்சு உடைய அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்ட்ரோஃபி போடாம போட்டீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துரும். பாருங்க இங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஓகேவா பெற்றோர். மஞ்சுஸ் பேரண்ட்ஸ் லெஃப்ட் லீவ் பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். மஞ்சுஸ் பேரண்ட்ஸ் லெஃப்ட் தி வில்லேஜ் பிகாஸ் அவங்க வில்லேஜ் விட்டு வெளில போயினாங்க. எதுக்காக அப்படின்னா ஏனென்றால் there was no water in the village. அங்க என்ன இல்ல தண்ணி இல்ல. அதனால அவங்க வந்து வில்லேஜ் விட்டு வெளிய போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. கட்டாயத்துக்காக அவங்க வெளியில போறாங்க. ஓகே, this is the first answer. And second one, what kind of water did Divya use to brush her teeth? தன்னுடைய பிரஷ் பண்றதுக்காக என்ன மாதிரியான வாட்டர் வந்து what kind of என்ன விதமான வாட்டர் வந்து அவ யூஸ் பண்ணா? Divya brushed brush நோட past tense brushed means brushங்கிறது இந்த இடத்துல வந்துக்கன்னா verb brushனா சரியா. நாம brush noun things இருந்ததுன்னா noun அது வந்து brushனா பல் தேய்க்கிற குச்சிருக்கலையே அது வந்து நம்ம brushன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன brushனா brush பண்றோம்னு சொல்றியா இந்த இடத்துல வந்து verbல வந்திருக்கு. சோ brush பண்றது verbல வந்திருக்கு. Divya brushed her teeth with muddy water. muddy tank water. அதுவும் அழுக்கான அந்த டேங்க் தண்ணி தான் அவ யூஸ் பண்ணினா. நெக்ஸ்ட் third question, what did Rani want to become? அந்த ராணின்னு ஒரு கேர்ள் அவளுடைய ஃப்ரெண்ட் இருந்தா இல்லையா அவளுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு சொல்லி ஆசை வந்தது அப்படின்னா ராணி wanted to become a sanitary engineer. பாருங்க ராணி wanted past tense wanted. ராணி wanted to become a sanitary engineer in the future. அவளுடைய எதிர்காலத்துல ஒரு நல்ல சானிட்டரி இன்ஜினியரா வரணும்ன்றது அவளுடைய விருப்பமா இருந்தது. Then fourth question, where did the tanker man take the water from the village? அந்த வாட்டர்லாம் வந்து வில்லேஜ்ல இருந்து அவ எங்க கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா the tanker man took take on past tense took. Okay, the tanker man took the water to the city from the village. from the villageல இருந்து the water எங்க கொண்டு போனாங்க to the city. fromனா இருந்து எங்க இருந்து toனா இதுவரை இது ஆரம்பம் அது முடிவு. அப்ப toங்கிறது சிட்டிக்கு கொண்டு போனாங்க. ஓகேவா வில்லேஜ்ல அவங்க கொண்டு போனாங்க சிட்டிக்கு கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन, do you think it is right for the tanker to take water? அந்த டேங்கர் வந்து அந்த வாட்டரை வந்து அங்க எடுத்துட்டு போனது சரின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? why ஏன் அப்படின்னா no இல்ல அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா. when the whole village is suffered without water, அதாவது அங்க வாட்டர் இல்லாதனால the whole village suffer ஆயிருந்தது. ஓகே, it is not fair. இது அழகு இல்ல, இது சரியல்ல அப்படின்னு சொல்றோம். இது அழகு இல்ல. ஃபேர்னா அழகுக்கணும். இந்த இடத்துல வந்து அழகுன்னு சொல்ல முடியாது. இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, இது நல்லது இல்ல. for the tanker to take water to the city, அந்த சிட்டிக்கு வாட்டர் கொண்டு போறது அவ்வளவு அழகு இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இதை நீ என்ன பண்ற வீடியோஸை பாஸ் பண்ணி வச்சுட்டு புக்ஸ்ல உனக்கு எங்க பிளேஸ் இருக்கோ அந்த இந்த பேஜ்லயே உனக்கு எங்க பிளேஸ் இருக்கோ அதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் that day I give the homework. This one you will have completed. I hope you will have complete this one. Next one, book page number 136 you will have take it. Book page number 136 you will have take it. Let us read aloud. Read the passage 3 times and color a dustbin each time. ஒரு முறை படிச்சோனே நம்ம அதை ஒவ்வொரு முறை ஷேட் பண்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. I am Mani. I had to took a bus to nearby city. நான் வந்து என்னுடைய பெயர் மணி. I had to took
I had to take a bus to nearby city. என்னுடைய பக்கத்து சிட்டிக்காக நகரத்துக்கு போகிறதுக்காக வெளியே நான் பஸ்ஸை பிடிக்க வேண்டியதாக இருந்தது. I crossed the road to reach the bus stand. நான் ரோடை கிராஸ் பண்ணி போய் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணேன். I got the bus and sat down. இது எல்லாமே பாருங்க பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருங்க. ஆல்ரெடி happened in this one. ஆல்ரெடி முடிஞ்சு போனதுனால வேண்டி நம்ம இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. I got the bus and sat down and took out a book to read. அங்கே எனக்கு பஸ்ஸில் போய் உட்காந்தோடனே இடம் கிடைச்சோன்னே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், செல்ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து அப்போ நடந்ததுனால புக்கு தான். ஸோ புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஃபோர் ஐ ஸ்டார்டட் டு ரீட், நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் லுக்ட் அட் த பீப்புள் அரௌண்ட் மீ. ஜஸ்ட் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்கள ஒரு டைம் திரும்பி பார்த்தேன். நெக்ஸ்ட் த 2 men sitting next to me were talking loudly. என் பக்கத்தில் வந்து 2 பேர் உட்காந்து ரொம்ப லவுடாக பேசிட்டு இருந்தாங்க. Next one, I just looked at the people around me. நான் சுத்தி இருந்த people வந்து just ஒரு பார்த்தேன். The 2 men sitting next to me were talking loudly. ரொம்ப சவுண்டா 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. Some were listening to the music on their phone. சில பேர் வந்து அவங்களுடைய ஃபோன்ல மியூசிக் கேட்டுட்டு இருந்தாங்க. I was unable to focus on reading. நான் வந்து படிக்கிறதுல என்னுடைய கவனத்தை திருப்பினேன் அப்படின்னு சொல்றது. Okay, the men were talking about cleaning the city. சில பேர் வந்து இந்த சிட்டி கிளீனிங் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. As they were talking, they opened a pack of biscuits to eat. Okay, biscuits to eat. The 2 men were not there, but pieces of the biscuits and wrappers were there. I cleaned the wrappers and put them in the dustbin. அதாவது அவங்க 2 பிஸ்கட் சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, சும்மா பேசிட்டு நகரம் டஸ்டாக இருக்குது அப்படின்ற பற்றிலாம் பேசிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த பிஸ்கட் பேக்கெட் அப்படியே கீழே போட்டாங்க. பட் நான் வந்து புக்ஸ் படிச்சிருந்தாலும் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருந்துட்டு நான் அந்த பேப்பர்ஸ் கீழே போட்டோம்னா அதை எடுத்து போய் டஸ்ட்பின். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், அவன் சாப்பிட்டு கீழே போகிறான் நம்ம ஏன் எடுக்கணும் சொல்லியிருப்போமா இல்லையா? இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசினான் சுத்தம் அவனே சாப்பிட்டு கீழே போட்டு போகிறான் அப்படின்னு பேசிட்டு நம்மளும் கம்முனே வந்திருப்போம். பட் இவர் எதுவுமே பேசலையாமா, மணின்றவங்க எதுவும் பேசாமல் என்ன பண்ணாங்க, அவங்க ரேப்பர்ஸ் கீழே போட்டாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸை அந்த ரேப்பர்ஸ் இதை எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அவர் வந்துட்டாங்க. லைக் தி ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. சரியா? இப்போ நீங்கள் வந்து 1 டைம் இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ஓனாக படிங்க. சரியா? படிச்சு பார்த்து ஒவ்வொரு முறை கம்ப்ளீட் பண்ணோன்னா நீ இதை ஷேர் பண்ணு. சரியா? ஓகே, சில ரத்த போர்ட் page number 138 Rama. Answer the following questions. So 3 கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர்ஸ் ரைட் பண்றாங்க. காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டிட் மணி டேக் அவுட். மணி வந்து என்ன எடுத்துட்டு போனார், அவரு கையில் எடுத்துட்டு போனார் இல்லையா, பஸ்ல போனதுக்கு அப்புறம் இவர பிஸ்கட் எடுத்துட்டு போனாரா? இல்ல, என்ன எடுத்துறாரு, புக்ஸ் எடுத்துட்டு போனாரு இல்லையா. சோ டிட்னு கொடுத்திருக்கனால மணி டேக்ன்றது என்னவா இங்க சேஞ்ச் ஆகுதுன்னா டுக்னு சேஞ்ச் ஆகும். சரியா? மணி took out a book to read. என்ன பர்பஸ்க்காக? வெயிட் கொண்டு போறதுக்காக எடுத்து போனாரா புக்கு? என்ன பர்பஸ்க்காக எடுத்து போறாரு? டு ரீட், படிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு எடுத்துட்டு போனார். சரியா? The next one, what did money find on the sea when he woke up. அவரு எழுந்திருக்கும் போது அவர் என்ன அங்க கண்டுபிடிச்சார், என்ன அங்க பார்த்தாரு? when money, he னா அதுக்கு யாரு, மணி, woke up எழுந்திருக்கும் போது he found என்ன கண்டுபிடிச்சாரு, சீட்டுக்கு அடியில pieces of the biscuits, 2 பீஸ் பிஸ்கட்ஸ். ஆனா இதை அதில் கொடுக்கவே இல்லைல்ல, அந்த ரேப்பர் ஷீட்ஸ் கிடந்தது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப் தி பிஸ்கட்ஸ் and wrappers. Wrappers வந்து கவர் இருக்குல்ல நம்ம, அதான். Wrappers on the seat. Okay, the next one, if you were money, what you would do?
வாட் வுட் யூ டூ, அதாவது நீ இந்த இடத்துல மணியாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன், நான் அந்த பார்த்து கம்மி எழுதிச்சு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. I would have asked my fellow passengers to talk softly in public and to keep clean the surroundings. பொறுமையாக சத்தம் இல்லாமல் பேசுங்க, என்னுடைய இதை வந்து என்னுடைய அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழ்நிலையில் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஓன் மிஸ்ஸஸ் தான் தேர்ட் ஒன்க்கான ஆன்சர்ஸ். நீங்களாக தான் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த மணி செஞ்சு அதே ஒர்க்கை பண்ணியிருப்பீங்களா, அவங்க என்னவோ பேசி போகிறாங்கன்னு விட்டுட்டு அந்த ரேப்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்களே போட்டு கம்முன்னு வந்துருப்பீங்களா, இல்லை இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பீங்களான்றது உங்களுடைய ஓன் மிஸ்ஸஸ் தான். நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் ஆன்சர் எழுதி வைக்கலாம் கண்ணா. யுவர்ஸ் ஹோம்ஒர்க் வாட் மீன்ஸ் புக் பேஜ் நம்பர் 140. I can do. I want to write it. Okay. Answer the following. Name the object. The object name இது என்ன, டேங்கர் லாரி இல்லையா, டேங்கர்னு சொல்லுவோம். அதை எப்படி தமிழ் எழுதுவீங்க, அது இன்னொரு மதர் டேங்கர் மதர் இதில் எழுதுங்க. அடுத்தது யூஸிங் சென்டென்சஸ், இது ஆல்ரெடி நம்ம எழுதிருந்தது தான். நீங்கள் அது எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. எலிஃபென்ட்டோட யங் ஒன் எப்படி சொல்லுவோம், டைகரோட யங் ஒன் என்ன சொல்லுவோம், கிரேனோட யங் ஒன் என்ன சொல்லுவோம், அதெல்லாமே புக்ஸ்லேயே ஆன்சர்ஸ் இருக்குது. ஃபைண்ட் அவுட் பண்ணி நீ தான் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதிருக்கணும். க்ரீன், இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங், மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸு. க்ரீன், சொசைட்டி, மேன், வெல்ஃபேர், கேன், கேர், க்ளீன், டியூட்டி. இதில் வந்து எதுன்றதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த போயம் ஒன்றை படித்து பாருங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தட் ஷோஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எல்லாமே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சீன் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன வரணும், ஹாவ் சீன் வருமா, இல்லை சா வருமா, ஹேட் சீன் வரணுமா. அதே மாதிரி ஐ மீட்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஹேட் மீட் வருமா, மெட் வருமா, ஹேட் மெட் வருமா, மீட் வருமா, ஹேவ் மெட் வருமா. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் எழுதணுக்கண்ணா, சரியா, ஹேட் சீன் அப்படின்னு வரணும், இங்கே வந்து ஹேட் மெட்னு வரணும். இது வந்து கொஷின் தப்பாக கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபியூச்சர் டென்ஸில், இதுதான் வந்து வில் ஹேவ் ஃபினிஷ்டு, அதேமாதிரி வில் ஹேவ் அரைவ்டு அப்படிங்கிறதுலாம். இங்கே வந்து இங்கே இந்த டாபிக் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க, சரியா. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு இருக்கு பாருங்க, ரெண்டுமே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வரணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரணும். நம்ம அது மாதிரி தானே டீச் பண்ணியிருக்கோம் அந்த இதில். ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இன்னொன்று ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி எடுத்துங்க, இதை கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஐ திங்க் தேர்ட் டேர்ம் கம்ப்ளீட்டட். தேர்ட் டேர்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா. நெக்ஸ்ட் கிளாஸ் கிராமர் புக் நம்ம என்ன வந்து டச் கிராமர் சொல்லியா, நமக்கு இன்னும் எப்போ எக்ஸாம் டேட்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலை. எக்ஸாம் டேட் வர வரைக்கும் நம்ம கிராமர் எடுத்து டீச் பண்ணலாம். ஓகேவா. சரி, தன்யவாத் டு ஆல்.